பல்வேறு திரை கலை இலக்கிய ஆளுமைகள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வருக வருக என்று களம் புதிது சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பல்வேறு திரை ஆளுமைகளின் முன்னோடியாக திகழ்பவர், என்றும் சினிமாவை நேசித்து கொண்டே இருப்பவர், தனது திரைப்படங்கள் வழியாக குடும்பங்களுக்குள் நுழைந்து மக்களின் கதைகளை பேசிக்கொண்டிருப்பவர், எல்லோரும் விரும்பும் எங்கள் இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மக்கள் கவிஞர், சமூகத்தின் அவலங்களை தொடர்ந்து தனது கவிதையில் பேசிக்கொண்டே இருப்பவர், சினிமாவானாலும் கவிதையானாலும் எப்போதும் சக மனிதர்களோடு தோள் கொடுத்து சக மனிதர்களின் துயரங்களை பங்கெடுத்துக் கொள்பவர் கவிஞர் கரிகாலன் அவர்களை, குருதத் நூற்றாண்டு மலரை தொகுத்த கவிஞர் கரிகாலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இதயம், உழவன், காதலர் தினம் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர், தயாரிப்பாளர், திரைக்கதை எழுத்தாளர் இயக்குனர் கதிர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இந்திய திரைப்பட இயக்குனர், தமிழ், மராத்தி மற்றும் இந்தி மொழிகளில் திரைப்படங்களை இயக்கியுள்ளார். 2021 வரை கிரியா பல்கலைக்கழகத்தில் திரைப்பட ஆய்வுகளுக்கான பேராசிரியராக பணியாற்றியவர். இவரது தந்தை எஸ். கிருஷ்ணன் ஈஸ்ட்மேன் கொடாக்கின் தலைவராக இருந்தவர். ஹரிஹரன் 7வது மனிதன் எனும் தமிழ் திரைப்படத்தை இயக்கியுள்ளார். இயக்குனர் கே. ஹரிஹரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மேலும் இந்நிகழ்வில் நூலை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கவிருக்கின்ற இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்களையும், சிறப்பு பிரதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இயக்குனர் கதிர், இயக்குனர் நந்தா பெரியசாமி, குருதத்தின் கலை மற்றும் வாழ்வு குறித்து உரையாற்ற வந்திருக்கக்கூடிய இயக்குனர் ஹரிஹரன், இயக்குனர் வசந்தபாலன், ஒளிப்பதிவாளர் செலியன், ஒளிப்பதிவாளர் சி.ஜே. ராஜ்குமார், எழுத்தாளர் சாஜி சென், எழுத்தாளர் ஆர். அபிலாஸ், மனநல மருத்துவர் சிவபாலன் இளங்கோவன், உலக சினிமா பாஸ்கரன், எழுத்தாளர் பாரதி குமார், நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய கவிஞர் பாரதியார் உள்ளிட்ட அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். முதலாவதாக தலைமுறை வழங்குவதற்காக கவிஞர் கரிகாலன் அவர்கள். அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் அக்டோபர் 10ஆம் தேதி தான் இயக்குனர் குருதத் அவர்கள் மறைந்த தினம். நேற்றைய தினத்திற்கு இன்னும் ஒரு சிறப்பு கூட இருக்கிறது. அது உலக மனநல நாள். 21ஆம் நூற்றாண்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடியதாக கணிக்கப்படுவது இந்த மனச்சோர்வு. மனச்சோர்வு என்பதை வெறும் ஒரு உளவியல் பிரச்சனையாக மட்டும் அணுகாமல் அதை ஓர் அரசியல் பிரச்சனையாகவும் நாம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். 21ஆம் நூற்றாண்டை, குறிப்பாக அடித்தட்டு மக்களை, நடுத்தர வர்க்க மக்களை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியாக முதலாளித்துவமும் கார்ப்பரேட் மயமும் இருக்கின்றது. முதலாளித்துவமும் கார்ப்பரேட் மயமும் இந்த நடுத்தர மற்றும் எளிய மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தின் விளைவாக தான் உலகம் முழுக்க மனச்சோர்வு என்பது ஒரு நோயாக பரவி இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஜோக்கர் படத்தில் அந்த மனச்சோர்வுக்கு ஆளாகின ஒருத்தவன் எப்படி மாறுவான் அப்படிங்கிறத நம்ம ஜோக்கர் படத்தில் பார்த்தோம். இந்த நிலையில் குருதத்தினுடைய நூற்றாண்டு விழா, அந்த மனச்சோர்வு தொடர்புடைய அவருடைய மரணம் என்பது அந்த மனச்சோர்வு தொடர்புடைய ஒரு செயலாக இருப்பதால் நான் அந்த மனநல நாளை சுட்டி காட்டினேன். குறிப்பாக
குருதத் அவர்களுடைய நூற்றாண்டை நாம் ஏன் கொண்டாட வேண்டியிருக்கிறது? நான் அடிப்படையில் ஒரு பார்வையாளன், திரைப்படங்களை குறித்து உரையாடுபவன். ஆனால் அடிப்படையில் நான் ஒரு கவிஞனாகவும் எழுத்தாளனாகவும் இருப்பவன். இந்த கோவிட் நேரத்தில் எனக்கு இந்த படம் பார்க்கக்கூடிய கால அவகாசம் நிறைய கிடைச்சிது. அது மாதிரி சமயத்தில் தான் இந்த குருதத் படங்களெல்லாம் நான் தேடி பார்த்தேன். என்னுடைய இலக்கிய பயணம் அப்படிங்கிறது, களம் புதிது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நிறப்பிரிகை இலக்கிய குழுவினுடைய சாயலை உடைய ஒரு அமைப்பு. குறிப்பாக அந்த விளிம்பு நிலை மக்களின் பால் அக்கறை கொண்ட, விளிம்பு நிலை உரையாடல் மீது அக்கறை கொண்ட ஒரு அமைப்பு களம் புதிது. நாங்கள் நம்பக்கூடிய ஒரு அரசியலை, நாங்கள் நம்பக்கூடிய ஒரு மாற்று பண்பாட்டை, நாங்கள் நம்பக்கூடிய ஒரு மாற்று கலாச்சாரத்தை இந்திய அளவில் முன்னெடுத்த மிக முக்கியமான ஒரு இயக்குனராக திகழ்ந்தவர் குருதத். குறிப்பாக அந்நியமாதல், மனித இருத்தல் தொடர்பான கேள்விகளை தொடர்ச்சியாக தன்னுடைய படங்களில் எழுப்பியவர் குருதத். இந்தியா சுதந்திரமடைந்து ஜவஹர்லால் நேரு பிரதமரான பிறகு இந்திய சமூகம், அதாவது இந்த நில உடைமை பண்பாடு கிட்டத்தட்ட ஒரு அரை நில பண்பாடாக, அரை நில உடைமை சமூகமாக இந்திய சமூகம் திகழ்ந்த நேரம் அது. ஒரு அரை காலனியாக இந்திய சமூகம் திகழ்ந்த ஒரு காலகட்டம் அது. இந்தியா முழுக்கவும் பிழைப்பின் நிமித்தம், தொழில்மயமான சமூகத்தில் பிழைப்பின் நிமித்தம் மனிதர்கள் இடம்பெயரக்கூடிய ஒரு சூழல் நிகழ்ந்த நேரம் அது. அத்தகைய நேரத்தில் அந்த பழைய நில உடைமை பண்பாட்டு விழுமியங்கள் கேள்விக்குள்ளாகி புதிய விழுமியங்கள் தோன்றிய தருணமாக அது இருந்தது. தன்னுடைய திரைப்படங்களின் வாயிலாக மாற்று விழுமியங்களை உருவாக்க எத்தனித்தவர்தான் குருதத் அவர்கள். குருதத் தொடர்ச்சியாக ஒரு முழுமையை தேடக்கூடிய ஒரு முழுமையற்ற கலைஞராக திகழ்ந்திருக்கின்றார். நிறைவன்மைதான் அவருடைய கலையின் முக்கியமான அம்சமாக இருக்கிறது. தான் எழுதிய படத்துக்கு எழுதிய அந்த காட்சிகளை, வசனங்களை தொடர்ந்து அடித்தும் திருத்தியும் பலமுறை அந்த காட்சிகளை எடுத்தும் திருப்தியற்றவராக இருக்கின்றார். இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய நிலை இத்தகையதாகத்தான் இருக்கிறது. இது டால்ஸ்டாய் போன்றவர்களுக்கு இருந்திருக்கின்றது. ஒரு விஷயத்திலே நம்பிக்கை வைப்பது, பிறகு நம்பிக்கை இழப்பது, மீண்டும் அந்த சோர்விலிருந்து எழுந்து தான் நம்பியவற்றை செயல்படுத்த முனைவது, இத்தகைய இயக்கம் குருதத் அவர்களிடமும் இருந்தது. குறிப்பாக குருதத் மீது நமக்கு இந்த அக்கறை ஏன் வருகிறது என்றால், சமூகத்திலே விளிம்பு நிலையாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள், குடும்ப அமைப்பிலேயே விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பாத்திரங்களாக இருக்கக்கூடிய பெண்களை பற்றி மிக ஆழமாக சிந்தித்த கலைஞராக திகழ்கிறார் குருதத். அவருடைய அந்த பியாசா மிக முக்கியமான ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்த படம். ஆனால் அது இன்றைய சூழலில் வந்திருக்க வேண்டிய ஒரு புதிய படம் போல், ஒரு சிறந்த கலை எப்பொழுதும் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது, தன்னை எப்பொழுதும் சமகாலத்தோடு தகவமைத்து கொள்கின்றது. இன்று பார்த்தாலும் கூட அந்த பியாசா திரைப்படம் அவ்வளோ ஒரு அற்புதமான படமாக இருக்கிறது. அது ஒரு இந்திய சமூகத்தினுடைய வறுமையையும், அந்த கலைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய, கலைஞர்கள் எதிர்கொள்ளக்கூடிய புறக்கணிப்பையும், பாலியல் தொழிலாளிகளிடம் காணப்படக்கூடிய ஒரு அறத்தையும் காட்டிய ஒரு திரைப்படமாக அந்த பியாசா திரைப்படம் திகழ்கிறது.
ஒரு மைய நீரோட்ட விழுமியங்களை பிரதிபலிப்பது கலையினுடைய வேலை அல்ல. இந்த மைய நீரோட்ட சமூகத்திற்கு எது தேவை என்பதை தீர்மானிப்பவர்களாகத்தான் கலைஞர்கள் இருக்கின்றார்கள். இங்கு இருக்கக்கூடிய யதார்த்தம் என்பது மனிதர்கள் வாழ்வதற்கு வசதியான யதார்த்தமாக இல்லை. இந்த யதார்த்தத்தை மாற்ற வேண்டும், ஒரு மாற்று யதார்த்தத்தை கலை வழி உருவாக்க வேண்டும் என்பதுதான் கலைஞர்களுடைய விளைவாக இருக்கின்றது. அப்படி ஒரு மாற்று யதார்த்தத்தை தன்னுடைய பியாசா வழியாக குருதத் உருவாக்குவதற்கு முயன்றிருக்கின்றார். தமிழிலே ஒரு மிக முக்கியமான ஒரு அற காப்பியமாக மணிமேகலை திகழ்கிறது. அந்த கோவிலிலே கோயிலிலே நாட்டியமாடக்கூடிய அந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் மாதவியினுடைய மகள்தான் மணிமேகலை. அந்த மணிமேகலைக்கு இருக்கக்கூடிய ஒரு அற கோட்பாடு பசியை தீர்ப்பது, சக மனிதர்களை நேசிப்பது. இன்று வறுமை, அபிலாஷ் கூட தன்னுடைய கட்டுரையில் அதை சொல்லியிருக்கார். இந்த சமூகத்தினுடைய வறுமை அப்படிங்கிறது பொருள் இல்லாதது மட்டும் இல்லை, சக மனிதர்களை நேசிக்காதது, சக மனிதர்களுக்கு உதவாதது, சக மனிதர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாதது. இத்தகைய வறுமை நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. அந்த வறுமையை ஒரு குறியீடாகத்தான் அந்த கவிஞர் விஜயை வந்து ஒரு மெட்டாஃபராக அந்த படத்தில் வந்து வச்சிருக்கிறார். அந்த விஜய் மீது காட்டக்கூடிய அந்த பாலியல் தொழிலாளராக வரக்கூடிய அந்த பெண் கொலாபோ என்று நினைக்கின்றேன், அவர் காட்டக்கூடிய அன்பு, அவருடைய அது வந்து எந்த விதமான ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு. ஏன்னா அந்த கவிஞன் இறந்து விட்டான் என்கின்ற நிலையில் தான் அதுவரை சேமித்து வைத்திருந்த எல்லா செல்வங்களையும் கொடுத்து அந்த விஜயனுடைய அந்த கவிதை புத்தகங்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அற மனம் அந்த குலோபாவிடம் நிகழ்கிறது. இத்தகைய ஒரு பாத்திர வார்ப்பு அதற்கு பிறகு நம்முடைய எல்லா மொழி திரைப்படங்களிலும் வந்திருந்த போதிலும் கூட அதிலிருந்த இருந்த ஒரு முழுமையான தன்மை பிறகு அந்த படத்தினுடைய பிரதிபலிப்பாக பல கேரக்டர் திரும்ப நிறைய மொழிகளில் எடுத்தாங்க. ஆனாலும் அதில் இருந்தக்கூடிய ஒரு முழுமைத்தன்மை இல்லை. அது வந்து மற்றபடி அந்த பாலியல் தொழிலாளர்கள் மேலே ஒரு இரக்கம் வர்ற, ஒரு பச்சாதாபம் வரக்கூடிய அந்த தன்மையில் தான் பின்னால் வந்தவங்க எடுத்தாங்க. ஆனால் அவர் வந்து குருதத் அதுபோல் வந்து ஒரு இரக்கத்தை, பச்சாதாபத்தை கோருகின்ற நிலையில் இல்லாமல் ஒரு பெண்ணினுடைய இயல்பான ஒரு அற கண்ணோட்டத்தை அந்த படத்திலே அவர் வழங்கியிருக்கின்றார். இத்தகைய ஒரு கலை படைப்பின் வழியாகத்தான், இத்தகைய மிக குறுகிய காலம்தான், ஒரு 39 ஆண்டு காலம்தான் அவர் வாழ்ந்திருக்கின்றார். மிக முக்கியமான பல கலைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மிகச் சிறு வயதிலேயே முடித்திருக்கின்றார்கள். மிக முக்கியமான காரணம் இந்த சமூகத்தோடு அவர்களால் பொருந்த முடியாத காரணம்தான். ஒரு மனநலம் அப்படிங்கிறது நாம் நம்மோடு பொருந்துவது, நாம் சமூகத்தோடு பொருந்துவது. இந்த இரண்டு விஷயங்களிலும் சிக்கல் ஏற்படும்போது தான் ஒரு படைப்பு அப்படிங்கிறதே ஒரு பைத்தியக்கார அழகியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தகைய பைத்தியக்கார அழகியல் வழியாகத்தான் படைப்புகளை நம்ம இந்த வாழ்க்கைக்கு நாம் பெரிய அர்த்தங்கள் இருப்பதாக நினைக்கிறோம். மனிதர்கள் தங்களுடைய இருப்பின் வழியாக இந்த வாழ்க்கைக்கு ஒவ்வொரு முறையும் அர்த்தங்களை கொடுத்து விடலாம் என முனைகின்றார்கள். அத்தகைய ஒரு முனைப்பு குருதத்திடமும் இருந்தது. ஆனாலும் இங்கே ஷாஜி அவர்கள் ஒரு கட்டுரையை தன்னுடைய கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கின்றபடி அது ஒரு தற்கொலையா ஒரு விபத்தா என்று தீர்மானிக்க முடியாத இடத்திலே அது ஒரு மர்மமான விஷயமாக அந்த குருதத்தினுடைய மறைவு என்பது இருந்தது. அவர் மிக குறுகிய காலத்தில் ஒரு 8 படங்கள் இயக்கியிருக்கின்றார். அந்த 8 படங்களில் பியாசோ வந்து டைம் பத்திரிகை வந்து உலகத்தினுடைய மிகச்சிறந்த 100 படங்களில் ஒரு படமாக வந்து அதை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு உலக அளவில் இந்திய சினிமாவை கவனித்த ஒரு கலைஞரை நாம் இங்கே கொண்டாடுகின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு மிக உறுதுணையாக ஒரு மூல காரணமாக இருந்தவர் இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள். அவர் ஒரு கலைஞராக எந்த அளவு ஒரு தவிப்போடு இருக்கிறார் அப்படின்னா, ஒரு இரவில் என்னை அலைபேசியில் அழைச்சி இது குருதத்தினுடைய
நூற்றாண்டு விழா, நம்முடைய தமிழ் சூழலில் அது சம்பந்தமான ஒரு விழிப்போ அது சம்பந்தமான ஒரு சிறிய சலனம் கூட இல்லாமல் இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் குமுதத்தில் ஒரு கட்டுரை எழுதுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டேன் சார். அப்போ தான் நான் ஆக்சுவலாக நான் ஒரு பப்ளிஷர்லாம் கிடையாது. சரி, நம்ம குருதத்துக்கு ஏதாவது செய்வோம் அப்படின்ட்டு ஒரு மலர் ஒன்று தயாரிப்போம் சார் அப்படின்னு சொன்னவர்கிட்ட வசந்தபாலன் சார் நிறைய செழியன் போன்றவர்கிட்ட, ஷாஜி போன்றவர்கிட்ட, ஹரிகரன் சார் போன்றவர்கிட்ட நிறைய பேர்கிட்ட தொடர்பு கொண்டு அந்த கட்டுரைகளை வாங்கி கொடுத்தாரு. அதே போல் எங்கள் அருகிலே இருக்கக்கூடிய நெய்வேலியிலே இருக்கக்கூடிய பாரதிகுமார் அவர்கள், அவரும் நிறைய நண்பர்கள்ட்ட கட்டுரைகளெல்லாம் வாங்கி கொடுத்தார். அப்படி வந்தது தான் இந்த தொகுப்பு. இந்த தொகுப்பு தமிழ் திரைக்கதை என்னுடைய மிக ஒரு ஆளுமையாக அடையாளமாக திகழக்கூடிய இயக்குனர் கே. பாக்கியராஜ் அவர்களால் வெளியிடப்படுகிறது என்பது பெருமைக்குரிய ஒரு விஷயம். நானும் வசந்தபாலன் சார் தான் போயிட்டு சாரை பார்த்தோம். அவங்க அன்போடு இசைவு கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு கூறியபடி வந்திருக்காங்க. அதுபோல் மிக முக்கியமான ஒரு சீனியர் இயக்குனர் ஹரிஹரன் சார், அவங்களாம் இவ்வளோ தூரம் இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஆர்வம் எடுத்து பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய மற்ற எழுத்தாளர்கள், இயக்குனர்கள், ஒளிப்பதிவாளர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் அன்போடு இந்த களம் புதிது சார்பாக எங்களுடைய அன்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்கின்றோம். அடுத்ததாக நூல் வெளியீட்டு நிகழ்வு. இயக்குனர் திரு கே. பாக்கியராஜ் அவர்கள் நூலை வெளியிட சிறப்பு பிரதியை இயக்குனர் கதிர் அவர்கள், இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்கள், இயக்குனர் ஹரிஹரன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். குருதத்தின் கலை மற்றும் வாழ்வு குறித்த உரையாடல்கள் தொடங்குகின்றன. முதலாவதாக உரையாட எழுத்தாளர் நெய்வேலி பாரதிகுமார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன். மற்றும் அரங்கில் அமர்ந்திருக்கின்ற பிருந்தா சாரதி உட்பட்ட அனைத்து சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மலரை தொடங்கும் போது என்னை இணைத்த கரிகாலன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுப்புக்கான முதல் கட்டுரையாக சொர்ணவேல் ஈஸ்வரன் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு கட்டுரையை அனுப்பி வைத்தார். மிகச்சிறந்த தொடக்கமாக அமைந்தது. இந்த மலரின் கடைசி கட்டுரையை எழுதியவர் சூரியராஜன் அப்படின்னு, கிட்டத்தட்ட படுத்த படுக்கையாக எழுந்திருக்க முடியாத நிலையில் அவருக்காக மிகச் சிரமப்பட்டு தட்டச்சு செய்த அனுப்பி வைத்த சேலம் பொன்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த தொகுப்புக்காக கட்டுரைகளை கேட்டபோது கொடுத்து உதவிய ஒளிப்பதிவாளர் CJ ராஜ்குமார் மற்றும் இயக்குனர் வேல்முருகன், கோவை மருத்துவர் டாக்டர் சரத்குமார் அவருங்க வந்திருக்கார். மிகச்சிறந்த மனநல மருத்துவராக விளங்கக்கூடியவர். பிரபலங்களின் மனநிலை அப்படிங்கிறத பற்றி அவர் தொடர்ந்து கிடைக்கு டுடே என்ற படத்தை இணையத்தில் எழுதி கொண்டிருக்கின்றார். அப்புறம் ஒளிப்பதிவாளர் விஜய் ஆம்ஸ்டாங், கீதப்பிரியன் வாசுதேவன், ஒளிப்பதிவாளர் செழியன், ஷாஜி, ஹரிஹரன் சார் மற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மலரை வெளியிடுவதற்காக பாக்கியராஜ் அவர்களை தேர்வு செய்வதற்காக விழாக்குழுவுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பாக்கியராஜ்கிட்ட இருக்கிற மிக முக்கியமான 2 விஷயங்கள், மிகச்சிறந்த திரைக்கதை மாமன்னன் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் தான் அந்த கதாநாயக பிம்பம் அப்படிங்கிறத, பெரிய பராக்கரம் உள்ளவர்கள், வீழ்த்தவே முடியாதவர்கள் அப்படின்லாம் இருந்த காலகட்டத்தில் கதாநாயகர்கள் சற்று அசட்டுத்தனமானவர்கள், யதார்த்தமான மனம் உள்ளவர்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அவர் தான் கொண்டு வந்தார். அதை விட மிக முக்கியம், அவருக்கும் குருதத்துக்கும் உள்ள மிக முக்கியமான ஒரு ஒற்றுமையாக நினைக்கிறது, துணை கதாபாத்திரங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுப்பார் சார். முதல் படத்தில் சோரிலா சித்திரங்கள் கவுண்டமணி தொடங்கி செம்புலி, அப்புறம் சிவராமன், தவக்கலை, இப்படி ஹாஜா ஷெரீப் முக்கியமாக, இப்படி பல துணை கதாபாத்திரங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுக்குற ஒரு பெருந்தன்மை அவருக்கு உண்டு. நீங்கள் குருதத்தனுடைய படங்களில் அவருடைய மிக முக்கியமான விஷயம்னு சொல்கிறது அந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸ் தான். இந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸை பெரும்பாலும் கதாநாயகனுக்கு மட்டும் இல்லாமல் துணை கதாபாத்திரங்களுக்கும் அவர் வைத்திருப்பார். அதை பற்றி இந்த கட்டுரையில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். நீங்கள் அவசியம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான கட்டுரைகளில் அது ஒன்று.
ஸோ இந்த மலரை வெளியிடுவதற்கான தகுதியான மிக முக்கியமான ஒரு இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களை தேர்வு செய்ததற்காக மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மலர் ஏன் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் விடைபெறலான்னு இருக்கேன். நான் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு முன்பாக ஜஸ்வந்த் சிங் அப்படிங்கிற ஒருத்தரை சந்திச்சுட்டு வரேன். ஜஸ்வந்த் சிங் யார் அப்படின்னாக்க, பிரப்பால் பஞ்சாபி, பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டில். அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு பணியை செய்திருக்கிறார். என்ன அப்படின்னாக்கா, திருக்குறளின் 1330 குறளையும் திரும்பவும் பனை ஓலையில் எழுதியிருக்கிறார். திரும்பவும் பனை ஓலையில் எழுதுவது என்பது எவ்வளோ சிரமமான காரியம் அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டோம். அவர் சொன்னார், அந்த முதல்ல பனை ஓலையை நீட்டி இப்போ ஒரு நீரில் கடுக்கா, மூங்கில் இலை, மஞ்சள் இதெல்லாம் போட்டு ஊற வச்சு அதன் பிறகு எடுத்து அதற்குன்னே பிரத்யேகமாக செய்யப்பட்ட ஒரு எழுத்தாணியில் வச்சு அதை எழுதி அதனுடைய எழுத்துக்கள் தெரிவதற்காக மறுபடி கரிசலாங்கண்ணி கரைசலை போட்டு வச்சு அப்புறம் உலர்த்தி அதுக்கப்புறம் பாதுகாக்க, இப்படி ஒரு பெரிய ப்ராசஸ் அவர் பண்ணியிருக்கார். இது ஏன் பண்ணணும், இந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு புத்தகம் பேப்பர் பேக் அப்படிங்கிறது 70 to 80 ஆண்டுகள் இருக்கலாம், அல்லது மிஞ்சி போய் நீங்கள் நல்லா பாதுகாத்தீங்கன்னா ஒரு 90 வருஷம் இருக்கலாம். அதற்கு பிறகு நம்ம ரீபிரிண்ட் பண்ணி ஆகணும். சரி, அப்போனா இணையத்தில் இருக்கிற இத்தனை கொட்டி கிடக்கிற விஷயங்கள் இருக்கேன், அவ்வளவும் ஒரு டிஜிட்டல் வார் வந்து ஒரு டெலிட்டில் அழிந்து போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு பனை ஓலைங்கிறது 700 to 800 ஆண்டுகள் இருக்கக்கூடிய விஷயம். அதனால தான் நான் திருப்பி எழுதுகிறேன். ஆக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திருவள்ளுவர் எழுதிய பனை ஓலை நிச்சயமாக எல்லிஸ்ட்டை கிடச்சிருக்காது. அந்த வரலாறை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது எல்லிஸ் தான் அந்த பனை ஓலைகளை எடுத்து மறுப்பு. ஏன்னா திருவள்ளுவருடைய காலம் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியான காலம் ஒன்று. அப்போது ஒரு 700 ஆண்டுகள் தான் வரும்னா, யாரோ ஒரு அக்கறை உள்ள, ஒரு இலக்கியத்தின் மீது ஆர்வம் உள்ள, தமிழினத்தின் மீது உள்ள ஆர்வம் உள்ள யாரோ ஒருவர் வந்து அதை தொடர்ந்து அதை எழுதிக்கிட்டே இருக்கும். அந்த தொடர்ச்சியை தான் கடைசியினுடைய எழுதினவருடைய பனை ஓலையில் எழுதினதுக்கு தான் கிடைச்சிருக்கணுமே தவிர திருவள்ளுவர் எழுதுனது கிடைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆக இப்படி ஒரு நூற்றாண்டு மலரை உருவாக்குவது, நம்மளால் பனை ஓலையால் எழுத முடியாது. ஒரு மலரை உருவாக்குவதன் வழியாக 70 அல்லது 80 ஆண்டுகளுக்கு குருதத் என்ற மகா கலைஞனை கொண்டு செல்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த மலருடைய முக்கியம். அடுத்ததாக, இத்தனை ஆளுமைகள், திரைப்பட இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், மனநல மருத்துவர்கள், எழுத்தாளர்கள் இந்த தொகுப்பில் எழுதியிருக்கிறாங்க. ஆர்பார் திரைப்படத்தில் குருதத்துக்கும் அந்த கதாநாயகி சியாமாவுக்கும் ஒரு காட்சி இருக்கும். ஒரு கார் கேரேஜில் அவர் ஒரு மெக்கானிக்காக இருப்பார். அப்போ அவர் ஒரு வசனம் சொல்லுவார், நான் மட்டும் மெக்கானிக்காக இல்லாமல் ஒரு ஃபிலிம் ஆர்டிஸ்ட்டாக மாறி இருந்தால் நான் பெரிய ஆளாக இருப்பேன், என்னை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த ஹீரோயின் சியாமா கேட்பாங்க, ஓ மூஞ்ச நீ கண்ணாடியில் பார்த்துருக்கியா அப்படின்னு. அதுக்கு குருதத் சொல்லக்கூடிய பதில் இருக்கு இல்லையா, மிக அற்புதமான ஒரு பதில். அபரார் ஆல்வியை பற்றி கண்டிப்பாக எல்லோரும் சொல்லணும். எப்படி விகே மூர்த்தி குருதத்துக்கு பெரிய பலமோ அதுபோல் வசனகத்தா டயலாக் ரைட்டர் அபரார் ஆல்வியோட பங்கு மிக முக்கியம். இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா, நான் என்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்க விரும்பலை, பிறரின் விழிகளில் பார்க்க விரும்புகிறேன். அதான் பிறரின் விழிகளில் பார்க்க விரும்புகிறேன். இப்படி பிறரின் விழிகளாக இயக்குனர்கள், மனநல மருத்துவர்கள், ஒளிப்பதிவாளர்கள், எழுத்தாளர்கள், அவர்களுடைய விழிகள் எல்லாம் ஒரு 15 கட்டை இருக்குது. ஒரு 30 விழிகளை குலுக்கி ஒரு கலராஸ்கோப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா குருதத் ஒரு பெரிய ஒரு மகாபிம்பமாக அவங்களுக்கு தெரிவார். அந்த முயற்சி தான் இது. குருதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காட்சி அமைப்பு அப்படிங்கிறது ஒளியும் நிழலும் அப்படிங்கிறது. அவர் புகையும் கூட நிழலையும் பயன்படுத்தியிருக்காரு. இருந்தாலும் கூட பியாசா படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த படத்துலையும் காகஸ்கே பூல்லையும் பெரும்பாலும் கதாநாயகர்களுடைய என்ட்ரி சீனில் வந்து அந்த மாதிரி ஷாட் வைக்க மாட்டார். முக்கியமான படத்தின் கதையினுடைய மிக முக்கியமான தருணங்களை தான் அந்த மாதிரியான ஷாட்டை வைப்பார் அவர். ஸோ அந்த மாதிரி ஷாட் வைக்கும்போது மிக அற்புதமான ஒரு ஒளியாக மாறுன்றத, இதை இனிமேல் கருப்பு வெள்ளை தவிர வேறு எதுலையும் பண்ண முடியாது, வண்ணத்தில் பண்ணவே முடியாது அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா காகஸ்கே பூல் டிஜிட்டலில் இப்போ வண்ணத்தில் மாற்றிருக்காங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் உங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த கருப்பு வெள்ளை வண்ணத்தில் கருப்பு வெள்ளையில் பார்த்த அந்த ஒரு காட்சியினுடைய ஒரு நிறைவு வந்து இந்த வண்ணத்தில் கிடைக்காது. ஆனால் வசனபாடம் அநீதி படத்தில் அந்த பாடல் காட்சி, நான் அந்த கதவை திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் போகிற இடத்துல அந்த டோர் ஓப்பனிங் ஷாட்டை வச்சுருப்பார்.
அதே போல் அதே திரைப்படத்தில் அர்ஜுன் தாஸ் வந்து அந்த கொலைகளெல்லாம் பண்ணுறதுன்னு முடிவான பிறகு அந்த பெரிய கேட்டை திறந்து போகும்போது ஒரு பெரிய ஒளி வெள்ளம் அங்கே வரும். ஸோ அந்த 2 ஷாட்டும் குருதத்துக்கு அவர் ஏற்கனவே ட்ரிபியூட் பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான காட்சி அது மிக முக்கியமான ஒரு காட்சி. ஆக குருதத்தின் ஒரு சித்திரத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னாக்கா, ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஒரு 3 வாதைகளை சொல்லலாம். ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று அவநம்பிக்கை, 3வது அதீத நம்பிக்கை. இதை 3ஐயும் நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா, நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருங்கனால எலக்ட்ரிக்கல் படித்தவங்களுக்கு ஒரு ஸ்டார் வைண்டிங் அப்படின்ற ஒரு செயல்பாடு அதில் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஒய் மாதிரி இருக்கும் அதனுடைய வடிவம். அதாவது ஒரு கோட்டினுடைய ஒரு முனை வந்து ஒரு மையத்தில் இணையும், அடுத்த முனை வெளியில் தெரியும். கிட்டத்தட்ட இந்த 3 சொற்களும் அப்படி தான் அதில் இணைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு நான் மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலான்னு இருக்கேன். அவருடைய வாழ்க்கையை மேலோட்டமாக பார்க்கிறவர்கள் அவரை பற்றி என்ன சொல்வார்கள்னா, அவர் அவநம்பிக்கையாளர், இந்த சமூகத்தின் மீது கோபம் கொண்டவர், தன்னுடைய தோல்வியை தாங்க முடியாதவர் அப்படிங்கிற சொல். அது ஒரு வகையில் பொருந்தலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் தன் திறன்மையில் ஒரு பெரிய அதீத நம்பிக்கை அவர் வைத்திருந்தார். அவருடைய சமகாலத்தில் அது புரிந்து கொள்ளப்படாமல் போய்விட்டது. ஆகையினால் அவர் வந்து மனமுடைந்து போயிருக்கலாம். ஆனால் 3வதாக இருக்கிற அந்த நம்பிக்கைங்கிறது எப்படி அப்படின்னாக்கா, அவருடைய வாழ்வுங்கிறது எல்லா படைப்பாளிகளும் சமகாலத்தில் பாராட்டப்படாமல் புறக்கணிக்கப்படும்போது காலம் அவர்களை பல வருடங்கள் தாண்டி கொண்டாடி கொண்டிருக்கு. அதை தான் நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கிறோம். குருதத் பெரும்பாலும் அவர் இறந்து 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு பிறகு தான் கொண்டாடப்பட்டார். 1994 பிரிட்டன் ஹை கமிஷனராக இருந்த கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்கள், கோபால கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்கள் லண்டனில் குருதத் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னே குருதத்துக்காக ஒன்று பண்ணார். குருதத்துக்கும் கோபாலகிருஷ்ண காந்திக்கும் என்ன சம்மந்தம்னா, ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவர் ரசிகர். கோபாலகிருஷ்ணதாஸ் காந்தி யாருன்னாக்கா, காந்தியோட பேரன், காந்தியோட பையன், தேவதாஸ் காந்தியோட பையன். ஆக ஒரு 30 ஆண்டுகள் கழித்து அவர் கொண்டாடப்படுகிறார். என்னுடைய பார்வையின்படி யாரெல்லாம் அவருடைய சமகாலத்தில் கொண்டாடப்படாதவர்கள், கவனிக்கப்படாதவர்கள் யாராக இருந்தாலும் குருதத்தினுடைய மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை ஒரு நம்பிக்கை அளிக்கும். நீங்கள் அந்த நம்பிக்கையின் வழியே உங்களுடைய இயக்கத்தை செய்து கொண்டே இருக்கலாம். நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். குருதத்தினுடைய வாழ்விலிருந்து, அதாவது அவருடைய மரணத்துக்கு பிறகான வாழ்விலிருந்து என்னுடைய நம்பிக்கை, புறக்கணிக்கப்பட்ட எழுத்தாளர்கள், புறக்கணிக்கப்பட்ட படைப்பாளிகள், அவருடைய காலம் ஏந்தி செல்லும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். நெய்வேலி பாரதிக்குமார் இவர் கிட்டத்தட்ட 23 நூல்களை எழுதியுள்ளார். நாவல், சிறுகதை, கட்டுரை. இவர் எழுதிய ஹேராம் திரைப்படம் குறித்து இவர் எழுதிய ஹேராம் என்றொரு திரைத்துவம் என்கிற நூல் மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்க ஒன்று. நன்றி நெய்வேலி பாரதிக்குமார் அவர்களுக்கு. அடுத்ததாக ஹரிஹரன் சார் வந்து ஆங்கிலத்தில் கட்டுரை எழுந்தாங்க. அதை மொழிபெயர்த்த தாரா கணேசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Thank you very much, Tara. Sorry for taking this one moment with you. I haven't seen much of his movies in depth, but long back I saw one of his movies. But when I read the article that was written by director Hariharan, it gave me such a powerful feeling within that what we are missing. How could we ever miss? That's the only thing I want to say. Because he's given a soul to the entire article, and very beautifully written, and I really feel I'm blessed that I have been able to translate it. Thank you so much for the opportunity. படைப்பு ஜின்னா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். லார்க் பாஸ்கரன்.
பாரதியார். அம்பிகா குமரன். நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய நம்முடைய இயக்குனர் திரு கே. பாக்கியராஜ் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக மேலும் சிலரை கௌரவிக்க வேண்டியிருக்கிறது. இந்த நூலிலே கட்டுரை எழுதியிருக்கக்கூடிய உளவியல் மருத்துவர் சரத்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உலக சினிமா பாஸ்கரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த வாய்ப்பு இந்த கட்டுரை எழுத சொல்லி வசந்தபாரதி சார் தான் கேட்டாங்க. கடுமையான இதய நோயில் நான் இருக்கும்போது நான் அந்த நோயிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு பயிற்சியாக இந்த கட்டுரை அமைஞ்சது. நன்றி, வணக்கம். அடுத்ததாக நன்றியுரை வழங்குவதற்காக கவிஞர் பாரதியார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தாகூரோட கவிதை வரி சொல்லிட்டு இருக்கிறேன். புறக்கணிப்பின் இருளை எனக்கு தாருங்கள்னு சொல்லி தாகூர் சொல்லியிருப்பார். அந்த இருளிலிருந்து ஒளிர்ந்த ஒரு ஒளிப்பூவாக திரையுலகில் திகழ்ந்த குருதத் அவர்களுக்கு இந்த ஒரு நிகழ்வை ஒருங்கிணைத்த களம்பொதி இயக்கத்திலிருந்து கவிஞர் கரிகாலன் அவர்களுக்கும் அந்த குருதத்துக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒரு காகித மலராக இந்த புத்தகத்தை தொகுத்த பணியிலும் அதுக்காக ஒருங்கிணைத்த வசந்தபாலன், தொகுப்பாசிரியர், பலருக்கும் நன்றிகள். அதுபோக இந்த விழாவில் சிறப்புரையாற்றிய திரைப்பட இயக்குனர் கே. பாக்கியராஜ் மற்றும் ஹரிஹரன், கதிராய் அவர்களுக்கும் நன்றிகிறேன். நிறைய மேட்டர்கள் நம்ம படிக்காதெல்லாம் நிறைய கேட்கும், விஷயங்கள் கிடைக்குங்க.